ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம் ஸோ அந்த 3 நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு சில கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். நாங்க சொந்தமா தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா? எப்ப தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம்? ஸோ தொழில் ஸ்டார்ட் பண்ணா எங்களுக்கு நல்லா பிசினஸ் போகுமா? அப்படின்ற ஒரு கூற்று எல்லாத்துக்குமே காமனா இருந்துட்டு இருக்கும். ஸோ தொழில் செய்யறவங்கள பத்தி பிரச்சனை இல்ல. பட் இது வரைக்கும் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வரும். ஸோ நம்ம தொழில் ஸ்டார்ட் பண்ணி போலாமா அப்படின்ற ஒரு கேள்வி. அப்ப உங்களோட ஜனன ஜாதகத்தை நீங்க டபுள் செக் பண்ணிக்கோங்க. எப்பயுமே இந்த ராசியை வைத்து கோச்சார ராசி பலன்களை வச்சு நம்ம தொழில் ஸ்டார்ட் பண்றது என்பது கடினம். ஏன்னா அந்த கோச்சார ராசி பலன்கள் அப்படின்னு வரும்போது சனி 2.5 வருஷம், ராகு கேது 1.5 வருஷம், குரு 1 வருஷம், இவ்வளவுதான் அந்த பலன்கள். இதை மீறி நம்ம அதுக்கடுத்து ஒரு பிசினஸ் அப்படின்னாலே ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் நம்ம செய்யணும். இல்லைன்னா நம்ம செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்களை வாழடி தொடரணும் அப்படின்ற ஒரு கூற்று எல்லாத்துக்கும் இருந்துட்டே இருக்கும். அப்ப அதன் அடிப்படையில் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஜனன ஜாதகத்துல தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது, தொழில் ஸ்தானம் உங்களுக்கு சான்றா இருக்குதா அப்படின்றத நீங்க டபுள் செக் பண்ணிக்கணும். அப்போ உங்க ஜனன ஜாதகம் தான் எப்பயுமே உங்களுக்கு இந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணும். ஒண்ணு. ரெண்டாவது, எப்ப ஸ்டார்ட் பண்ணலாம், சோ எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்விக்கும் உங்க ஜனன ஜாதகத்துல இயற்கை சுபர்கள் தசா புத்தியை நடத்துறாங்களான்னு டபுள் செக் பண்ணிக்கோங்க. அப்படி அவங்க இயற்கை சுபர்கள் தசா புத்தியை நடத்தும் போது சிலருக்கு குரு தசை நடத்தினா 16 வருஷம், அதே புதன் தசை நடத்தா 17 வருஷம், அதே சுக்கிரன் தசை நடத்தினா 20 வருஷம். கண்டினியூஸா நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா ஒரு 20 வருஷம் 17 வருஷம் 16 வருஷம் நல்ல லாங் லாஸ்டிங்கா நீங்க வேலையை தொடர்வது, தொழிலை தொடர்றதுக்குரிய விஷயங்களை இவங்க ஏற்படுத்துவாங்க. ஸோ அப்ப எப்பயுமே ராசியை வச்சு ஒரு முடிவுக்கு வர முடியாது. இந்த மாதிரி கூட்டெல்லாம் உங்களுக்கு வரும்போது உங்க ஜனன ஜாதகத்தை பார்த்து அதுக்கப்புறம் தீர்மானம் பண்ணிக்கோங்க. அப்பதான் அந்த தொழில் வச்சோம்னா நல்லா இருக்குமா, நல்லா போகுமா, அந்த தொழில் பண்றதுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குதா அப்படின்றத பார்க்கணும். அப்பயுமே உங்களோட ஜனன ஜாதத்துல உங்களுக்கு தைரியஸ்தானம், லக்னத்துக்கு 3ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருக்கணும், லக்னத்துக்கு 5ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருக்கணும், லக்னத்துக்கு 7ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருக்கணும், லக்னத்துக்கு 10ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னா நீங்க நல்ல ஒரு தொழில் அதிபரா வருவதற்குரிய வாய்ப்பை உங்க ஜனன ஜாதமே தீர்மானிக்கும். ஒண்ணு. அதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்க போற தசாக்கள் இது இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கு நடக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ரிஷபராசியில் பிறந்த எல்லாருமே நாங்க வெளிநாடு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா இப்போதைக்கு? ஸோ இப்போ நீங்க மலேசியால இருக்கிறீங்க, சிங்கப்பூர்ல இருக்கீங்க, இன்னும் ஏதாவது ஒரு பெரிய பெரிய கண்ட்ரிகள் நீங்க இருக்கிறீங்கன்னா இந்தியாவுக்கு விசிட் போறதுக்கு நீங்க எல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு விசா ப்ராசஸ் இன்னும் ஆகல அப்படின்னா ஸ்டில் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அடுத்த வருஷம் 3ஆவது மாசம் வரைக்கும் விசா கிடைப்பதற்குரிய வாய்ப்பு இருக்குது. விசா கிடைச்சி நீங்க அடுத்த வருஷம் 3ஆவது மாசத்துக்குள்ள நீங்க போறதுக்குரிய வாய்ப்பு கூட இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு விசா கிடைச்சிருச்சுன்னா அது ரிலேட்டடா நீங்க 2026 கரெக்டா நீங்க பயன்படுத்திக்கலாம். காரணம் அடுத்த வருஷம் வெளிநாடு போவதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. இன்னையில இருந்து நீங்க உங்க ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தா கூட அடுத்த வருஷம் 3ஆவது மாசத்துக்குள்ள உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும். கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நல்ல விதமா நீங்க இந்தியாவை சுற்றுலா சுத்தி பார்த்துட்டு வாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. போட்டு எதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ தொடர்ந்து முயற்சிகள் பண்ணுங்க. குரு அதிசார பயிற்சி ஆக போறாரு. அது உங்களுக்கு சில பாசிட்டிவான அமைப்புகளை ஏற்படுத்தும். அது போக உங்க ஜனன ஜாதகங்கள் அடிப்படை தான் தொழில்